வை, போன வை. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்னாச்சு மனு? ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி வந்திருக்க? பேய் இன்னும் அறையில தமன்னா, அவ்வளவுதான். நான் என் கண்ணால பேய பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கேன். ஐயோ மனு, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. நான் என்னன்னு சொல்லுவேன் தமன்னா, என் கையாலேயே அடிச்சு கொண்ட அந்த மல்லிகாவோட புருஷன் உயிரோட வந்திருக்கான் தமன்னா. தமன்னா, அவனை நாம 2 பேரும் தான் அடிச்சு கொன்னு புதைச்சோம். அவன் எப்படி உயிரோட வந்தான்? தமன்னா, நமக்கு நடந்தது கனவா இல்ல இப்ப நான் பார்த்தது கனவா? எனக்கு என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. சொல்லு தமன்னா. நான் இவ்வளவு பயந்து போய் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்ன அதிர்ச்சியில உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? இப்படி சிரிச்சுட்டு இருக்க? எனக்கு பைத்தியம் எல்லாம் பிடிக்கல. நீ பண்ற காமெடிக்கு சிரிக்கலனா உன் மனசு கஷ்டப்படும்ல, அதான் சிரிச்ச. கொஞ்சம் நிறுத்துறியா? அங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு வந்து சொல்லிட்டு இருக்க. நீ என்னடா எந்த பயமும் பதட்டமும் இல்லாம ஏதோ காமெடி சொன்ன மாதிரி சிரிச்சுட்டு இருக்க. தமன்னா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு இங்க நடக்கிறதோட சீரியஸ்னஸ் தெரியுதா இல்லையா? ஏய், நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு கொலை பண்ணிருக்கோண்டி, அதை மறந்துடாத. ரிலாக்ஸ் 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 மனோ. பதறின காரியம் செதறிடும்னு சொல்லுவாங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா தான் ஹேண்டில் பண்ணணும். தமன்னா, போதும், உன்னோட அட்வைஸ் எல்லாம் போதும். என் கேள்விக்கு பதில் சொல்லு. நாம கொன்ன பசுபதி மல்லிகாவோட புருஷன் எப்படி உயிரோட வந்தான்? மனோ, வந்திருக்கிறது பசுபதியே இல்ல, அதாவது மல்லிகாவோட புருஷனே இல்ல. ஏய், நான் அவனை பார்த்தேன், அவன் பசுபதி தான். நீ இல்லன்ற என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அன்னைக்கு நம்ம 3 பேரும் கமண்டலனை பார்த்து பேசிட்டு இருக்கும் போது 2 பேரும் என்கிட்ட என்ன கேட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? என்ன தமன்னா பேசுற? அந்த மந்திரவாதி உன்கிட்ட தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. நீ தான் ஏதோ சீரியஸா அவர் சொல்றத கேட்டுட்டு இருந்த. ஆனா அவர் உன்கிட்ட சொன்ன விஷயம் எனக்கும் மாமாவுக்கும் எதுவுமே கேட்கலன்னு அன்னைக்கே உன்கிட்ட சொன்னமா இல்லையா? கரெக்டா சொன்ன மனோ. உங்க 2 பேர் காதலியும் விடாத அந்த ரகசியத்தை இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். அதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் நான் ஏன் சிரிச்சேன்னு. தமன்னா, சராசரி மனுஷனுக்கு மூளை உள்ளங்கை அளவு தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னோட மூளை எடைக்கு எடை இருக்கும் போல இருக்கே. ராணி அக்கா, ஒரு மஞ்ச கயித்துல ஒரு மஞ்ச கிழங்க கட்டி மல்லிகா கழுத்துல மாப்பிளைய கட்ட சொல்லு. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தாலியை கலட்டி கொடுக்க சொல்லு. சரிக்கா. மாப்பிள்ள, சொல்லுங்கக்கா. பூஜை அறையில பூஜைக்கு தேவையான இந்த சந்தனம் குங்குமம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அத கொஞ்சம் எடுத்துன்னு வரீங்களா? ஓகேக்கா. வாங்க.
சரி டென்ஷன் ஆகாதீங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் பாருடா. ராணி ராணி ஐயோ ராணி 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 எந்திரி. என்னாச்சு? ராணி தாலி எடுத்துட்டு வர போனேன். பூஜை ரூமுக்குள்ள போனா ஒரு சூறாவளி காத்து மாதிரி வந்துச்சு. அப்புறம் என்ன யாரோ கழுத்தை பிடிச்சி தள்ள மாதிரி இருந்தது. நான் இங்க வந்துட்டேன். ஓ, நீங்களும் அடிச்ச காத்துல இப்படிதான் இங்க வந்தீங்களா? ஏ ராணி, உனக்கு ஒண்ணும் ஆகல? பாத்து. என்னாச்சு ராணி? ஐயோ, யாரோ என்னோட தலைய புடிச்சு இழுத்துன்னு வந்த மாதிரி இருந்துச்சியா. அட, ஒரே புகையே வந்ததுனால யாரோ தள்ளிவிட்ட மாதிரி ஃபீல் பண்ணிருக்க. எல்லாரும் அங்க வெயிட் பண்றாங்க. இதை பெருசு பண்ணாத. இங்க பாரு, இங்க ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு. நீ ஏதாவது சொன்னா எல்லாருமே குழம்பி போயிடுவாங்க. சொல்றது புரியுதா? எப்படி நான் இங்க வந்தேன்னு தெரியலையே. ராணி, நீ ரிலாக்ஸ் ஆகு. இத பத்தி நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சரியா, வா.